அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன சக்கரம் ஆக்டிவேட்டடா இருக்கும்? எதை இவங்க அதிகப்படுத்தணும்? எதை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும்? துலாம் ராசிக்கு அநாகத சக்கரம் சுக்கிரன். இவங்களுக்கு எல்லாமே அழகா தெரியறது. சுக்கிரன் அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். ஏன்னா சுக்கிரனுக்கு ஆபத்தே தெரியாது. இதுல நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா டிசையர்ஸ், இந்த காம எண்ணங்கள் இது எல்லாமே துலாமுக்கு அடங்கும். ஸோ இவங்களுக்கு அநாகத சக்கரம் மட்டுமே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குது. இவங்களுக்கு அந்த ஞானம், இந்த ஆக்ஞா சக்கராவுடைய கனெக்டிவிட்டி இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாவது இருக்கணும். அவங்களுக்கு அது புரியவே புரியாது. வெறும் சுக்கிரன் மட்டுமே ஆக்டிவேட்டடா இருக்கவங்கனால யாரு சொல்றதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட்லேயே மேக்சிமம் தப்பா இருக்கும். இவங்களுக்கு இந்த மூலாதாரம், அநாகதம், அதோட இந்த ஆக்ஞா சக்கரம் இந்த மூணும் கனெக்டடா இருந்தா மட்டும்தான் லைஃபே கொஞ்சம் நல்லபடியா அமையும். இல்லைன்னா சிறு வயதுல இருந்தே பெத்தவங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் ஆகுறது, தனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியாம போறது, வெறும் டிசையர்ஸ் அவங்க ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க அவங்களோடய பழகுறப்ப அவங்க என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட போறாங்க. கெடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அநாகத சக்கரம் மட்டும் ஓப்பனா இருந்தா நடக்கும். ஏன்னா சீக்கிரம் போய் ஏமாந்துருவாங்க. அன்புக்காக ஏமாறுறது. இவங்க உண்மையா தான் இருப்பாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க உண்மையா இருக்காங்களான்னு கூட தெரியாது. கூட இந்த குருமார்கள் சொல்றது, அந்த குருமார்கள் யாரும் நம்ம பெரியவங்கள தான் நம்ம சொல்றோம். பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ யாரு சொன்னாலும் இவங்களுக்கு அது புரியாது. ஆனா இந்த அநாகத சக்கரம் என்ன பண்ணும்னா அப்சர்வ் பண்ணும். எல்லாத்தையும் ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை. இவங்களுக்கு அந்த எம் அப்படிங்கிற அந்த சவுண்ட் எனர்ஜி சமநிலைப்படுத்தும். இந்த எம் அப்படிங்கிற அந்த ரிதம் கேட்கறது, அந்த சவுண்டு, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவங்க மியூசிக் டச் பண்ணலாம். மியூசிக் ராகம், இந்த ராகங்கள்ல எம் அப்படிங்கிற அந்த சத்தங்களை கேட்கறது. யாரு துலாம்ல இருக்கவங்க இந்த மியூசிக்கு, இந்த டான்ஸ் இதில் கொஞ்சம் கனெக்டிவாக இருக்காங்களோ இவங்க கொஞ்சம் சரியாய் வந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். இவங்கள எதுலையாவது ஒரு ஆர்ட் ஸ்கில்ல போட்டே ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வரைகிறது, கிரியேட்டிவிட்டிலாம் ரொம்ப நல்லா வரும். இந்த கிரியேட்டிவிட்டி ஒழுங்கா வராதவங்க என்ன ஆவாங்கன்னா ஒபீஸ்க்கு போகிறது, தன் அழகை தானே குறைச்சிக்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நிலமா அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுவாங்க இவங்கெல்லாம். அதனால ஒரு ஒரு பிரெயினுக்கான மூவ்மெண்ட்டும் அவங்க பாடிக்கான மூவ்மெண்ட்டும் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. துலாமுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவா என்ன சக்கரம் ஆக்டிவேட்டடா இருக்கும் நல்லா ஃபாஸ்டா? எது கம்மியா வேலை பண்ணும்? எதை அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும்? இப்போ விருச்சகம் அப்படிங்கிறது அந்த 8னா அந்த டபுள் விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு 2 சக்கரம். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இது ரெண்டுமே ஆக்சுவலா ஓப்பன் ஆயிடும் இவங்களுக்கு. ஆனா அலைன்மெண்ட்ல இருக்காது. பாதியா ஓப்பன் ஆயிருக்கிறது. மூலாதாரம் பாதியா ஓப்பன் ஆயிருக்கும். சுவாதிஷ்டானம் நல்லாவே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இது கிரவுண்டிங் ஆகணும். மூலாதாரத்துக்கு அவங்க வரணும்னா பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம். சீக்கிரம் விருச்சிக ராசிக்காரங்க ஏமாந்துருவாங்க. சீக்கிரம் இந்த சுவாதிஷ்டானம் என்ன பண்ணும்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு முதல்ல நினைக்க வச்சிரும். போய் ஃபுல்லஸ்டா கொடுத்துட்றது. பின்னாடி இருக்கவங்க என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இவங்க பாட்டுக்கு வெகுளித்தனமாவே இருந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரா. அதனால இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மட்டும் ஆக்டிவேஷன்ல பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஆக்டிவேஷன்ல இருக்கும். எல்லாத்துக்குமே பேஸ் மூலாதாரம் தான். இந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகாம சுவாதிஷ்டானம் மட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா லைஃப் ரொம்ப மிசரபிளா இவங்களுக்கு போயிடும். அதனால இவங்க ஃபுட் இன்டேக் ஆகட்டும், லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். சுவாதிஷ்டான சக்கரத்தை டிசிப்ளினுக்கு கொண்டு வரதே மூலாதார சக்கரம் தான் டிசிப்ளினுக்கு கொண்டு வரும். இல்லைன்னா சுவாதிஷ்டானம் எப்படின்னா காத்து மாதிரி அலைப்பாயும். எவ்வளோ எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு வேணாலும் போயிடும் சுவாதிஷ்டானம். கண்ட்ரோலே நம்மளால பண்ண முடியாது. மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக மாறிடுவாங்க. அதாவது இவங்க போகிற இடம் எல்லாமே செழிப்படையக்கூடிய இடமா ஆயிரும். வெறும் சுவாதிஷ்டானம் மட்டும் ஆக்டிவேட்டடாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஓகே, இவங்களுடைய லைஃப் மிசரபிளாக போயிடும். அதனால கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கிறது, ஒரு மெச்சூரிட்டி வரணும். மெச்சூரிட்டி விருச்சகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால இவங்க இந்த அங்க பிரதட்சணம்லாம் நம்ம பண்ண சொல்றோம் இல்லையா, ரொம்ப நிறுத்தி நிதானமா கால் பதியறது உணரணும். இவங்களுக்கு சுத்தமா பொறுமை இருக்காது. சுவாதிஷ்டானால இருக்கவங்களுக்கு இது லாஸ்ட் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு ஒரு ஓட்டத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா முடிச்சுட்டு வரக்கு தெரியணும்னா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு, ஏன்னா இந்த விருச்சிகத்துல இருக்கவங்களுக்கு ஆஸ்ட்ரல் வேர்ல்டு கனெக்டிவிட்டி அதிகம். அதே மாதிரி திஷ்டி படுறதும் ஜாஸ்தி. சுவாதிஷ்டானம் ஓவர் ஆக்டிவேட்டா இருந்தா எங்கேயோ எங்கேயோ யாரோ பாக்குறதெல்லாம் இவங்களுக்கு கந்திஷ்டியா பற்றும். அப்போ இவங்களுக்கு இந்த ஆக்ஞா சக்கர ஆக்டிவேஷன்ல இருக்கணும். அந்த வாட்டர் எனர்ஜி, நீரும் நெருப்பும் சமநிலையில இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் லைஃப். அடுத்ததாக பாத்தீங்கன்னா
தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன ஆக்டிவேட்டடா இருக்கணும், எதை இவங்க இன்னும் அதிகப்படுத்தணும், எதை கண்ட்ரோல்ல வைக்கணும்? இவங்களுக்கு வந்து தனுசு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீரும் நெருப்புங்கிறது தான் இந்த ஆக்ஞா சக்கரம். இவங்க வந்து குரு. இது ப்ராப்பரா ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மூலாதாரம் அவங்களுக்கு மூலாதாரமும் இந்த ஆக்ஞாவும் அவங்களுக்கு ப்ராப்பர் கனெக்டிவிட்டியில இருக்குன்னா, இவங்க குடும்பத்துக்காக செயல்படுறவங்களா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா, பெருமைக்காக செயல்படுறவங்களா இருப்பாங்க. மத்தவங்களுக்காக ஓடி ஓடி வேலை பார்க்குறது, அப்ரிசியேஷனுக்காகவே இவங்க வேலை பார்த்துட்டே இருக்க மாரி இருக்கும். எக்ஸஸ் ஆஃப் நாலேட்ஜ வந்து வெளிய குடுத்துட்டே இருந்து மத்தவங்க பிரகாசமா ஆயிட்டே இருப்பாங்க. இங்க குடும்பம் சரியாவே அவங்களுக்கு இருக்காது. அதனால இவங்களுக்கு மூலாதாரம் இந்த ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும். அமெத்திஸ்ட் ஸ்டோன் வீட்ல வச்சுக்கிறது, அந்த அமெத்திஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வீட்ல வைக்கிறதுங்கிறது, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இத அவங்களுக்கு செய்யணும். இத செய்யறப்ப தான் இவங்கனால வந்து கிரவுண்டடா இருந்து இவங்களுடைய சோர்ஸ் வந்து வீட்டுக்கு உபயோகப்படும். இல்லைன்னா அது வெளிய உபயோகப்பட்டு ஏமாந்துட்டே இருக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு வந்துரும். வெளியில பிரகாசமாவே இருந்துட்டே இருப்பாங்க. வீட்ல ஃபியூஸ் போன பல்ப் மாரி இவங்க ஆயிடுவாங்க. ஸோ இந்த மூலாதாரமும், ஆக்ஞாவும் இவங்களுக்கு ஆக்டிவேட்டடா இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன ஆக்டிவேட்டடா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், எதை இவங்க இன்னும் அதிகப்படுத்தணும், எதை கண்ட்ரோல்ல வைக்கணும்? இவங்களுக்கு வந்து சனி, சனி தான் மூலாதாரம். அதுதான் வந்து ஆக்டிவேட்டடா இவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா, சனினாலே மெதுவா போகக்கூடிய ஒரு கிரகம். எல்லாமே ஸ்லோவாவே தான் நடக்கும். அப்போ இந்த மகரத்துல இருக்கவங்களுக்கு பெரும்பாலுமே சின்ன வயசுலேருந்து நிறையா சின்ன வயசு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 வயசு, 7 வயசுன்னு நம்ம சொல்றோம்னா, அது வரைக்கும் கொஞ்சம் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். வெகுளியா இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு வரப்போ வந்து பொறுப்புகள் அதிகமாக, அதிகமாக வாழ்க்கை பாடங்கள் நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறப்ப, அ ஏமாறக்கூடிய தன்மை வந்து மகரத்துக்கு உண்டு. ஏமாறக்கூடிய தன்மையும் உண்டு, மத்தவங்கள ஏமாத்தக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. அப்போ இவங்களுக்கு மூலாதார சக்கரம் வந்து இது ஒண்ணு ஆக்டிவேட் ஆயிட்டாலே மகரத்துக்கு மத்த எல்லா சக்கரமுமே அலைன் ஆயிடும். ஏன்னா இவங்களோடது தான் அந்த சனி. ஏன்னா எல்லா ஆங்கிள்லயும் எல்லா வகையிலயும் போயிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த சுவாதிஷ்டானா, இளம் வயசுலயே லவ் பண்றது, இந்த மணிப்புரகம், இது பொறாமை குணத்த குடுத்துருக்கும். அநாகதம், யார் லவ் பண்றோன்னே தெரியாம ஏர்லி ஏஜ்ல போய் லவ் பண்ணி தப்பா அன்ப குடுத்து ஏமாறுறது, விசுதி சக்கரம் எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம மிஸ் அலைன் ஆயிருக்கிறது, ஆக்ஞா சக்கரம் கடவுள் கனெக்ட் ஆகும். ஆனா அது கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க தெரியாது. சகஸ்ராராரா கூட அவங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். மூலாதாரா ஓப்பன் ஆகாம சகஸ்ராராரா ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு தான் வந்து விஷன்ஸ் தெரியிறது. அங்கங்க ஓகே. எனக்கு இது தெரிஞ்சுச்சு, அது தெரிஞ்சுச்சு. ஆனா ஆமா, ஆமா. என்னங்கிறது கனெக்ட் ஆகாது. ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகாது. அப்ப இந்த மூலாதாரத்த சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, இவங்க தான் கிங். இப்போ வந்து மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மூலாதாரத்துடைய சவுண்ட் வந்து அப்படிங்கிறப்ப தான் வந்து அந்த மூலாதாரம் இறுகும். இறுகி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறப்போ, உங்களுக்கு முதுகெலும்பு ஸ்ட்ராங் ஆயி ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். அந்த முதுகெலும்பு ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் அந்த அப்படிங்கிறது. மொத்தமும் அலைன் ஆயி இது ஒரு நாள் பிராக்டிஸ்ல வராது. ஏன்னா, சனி எல்லாமே மெதுவா தான் அலைன் பண்ணி கொண்டு வரும். ஓகே. அடுத்த கும்ப ராசிக்காரர்கள் இவர்களுக்கான சக்கர ஆக்டிவேஷன் எதை கண்ட்ரோல்ல வைக்கணும், எது அதிகமா செயல்பட்டுட்டு இருக்கும்? இப்ப கும்பம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து சகஸ்ரராரா சக்கரம். சகஸ்ரராராங்கிறது தான் வந்து இந்த உச்சியில இருக்கக்கூடியது. ஆமா. வெறும் இது மட்டும் ஆக்டிவேட் ஆயிட்டு, உங்களுக்கு மூலாதாரம் ஆக்டிவேஷன்ல இல்ல அப்படின்னா, சாமியாரா போயிடுவாங்க. ஓகே. இவங்கலாம் தான் போயிட்டு, எனக்கு இது கனெக்ட் ஆச்சு, அது கனெக்ட் ஆச்சு, குடும்பத்த விட்டு பற்று இல்லாம போறது. குடும்பத்துல பற்றே இருக்காது. ம், ம், அப்போ ம். இவங்களுக்கு மூலாதாரம், அநாகதம் ஆக்டிவேட் ஆகணும். இவங்களுக்கு சகஸ்ரராரா மட்டும் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா, வார்த்தைகள் விஷுதி எப்படி இருக்கும்னா, வெறும் சகஸ்ரராரம், விஷுதி இப்ப எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். மூலாதாரம் மட்டும் ஆக்டிவேட் ஆகலன்னா, இவங்க சொன்னா நல்லதோ, கெட்டதோ எது சொன்னாலும் அது பலிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். யூஸ்ஃபுல்லா இருக்காது மத்தவங்களுக்கு. அப்போ இவங்க வந்து மூலாதாரத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். இல்லன்னா, தன்னுடைய பலம் தனக்கே தெரியாது. மத்தவங்ககிட்ட கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாரி இருக்கும். அதாவது இவங்களுக்கு தெரியும். அ இவங்கனால அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆக முடியும். எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அதாவது தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்கும். ஆனா தெய்வ பலம் கம்மியாயிடும். மூலாதாரம் சரியா இல்ல அப்டின்னா. ஸோ இவங்கனால சகஸ்ரராராவ ஆக்டிவேட் பண்ண முடியும்னா, திருவண்ணாமலை, இந்த கிரிவலம் போறது, நடக்கிறது, அவசரமா போயிட்டு அவசரமா வராம தனக்காக வாழத் தெரியணும். சகஸ்ரரார ஆக்டிவேஷனா இருக்கவங்களுக்கு. இல்லைன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிரும். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த சகஸ்ரரார ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்க வாழ்த்துனாங்கன்னா, அந்த வாழ்த்து வந்து நல்லபடியா போய் சேரும். ஆனா குழந்தைகள் இருக்கிறவங்க வாழ்க வளமுடன் சொல்ல வேண்டாம். ஏன் ம், அப்படின்னா, ம். வாழ்க வளமுடன் இவங்க வாயில நிறைய கும்ப ராசிக்காரங்களுக்கு வர்றத நானே கவனிச்சது உண்டு. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதும் உண்டு. குழந்தைகள் இருக்காங்கன்னா, வாழ்க வளமுடன் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட கர்மாவ நீங்க வாங்குறப்போ, இந்த சகஸ்ரராரா ஓப்பன் ஆயிருக்கப்போ, உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேராம, உங்க பிள்ளைகளுக்கு போய் அந்த கர்மா போய் சேர்ந்துரும். இன்னொருத்தவங்களுடைய ஒரு கர்மா.
வாழ்க வளமுடன்ங்கிறது எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இருங்க அப்படிங்கிறது யார் சொல்லணும்னா சன்னியாசிகள் சொல்லலாம். இல்லைன்னா உங்க பேரம் பேத்திகளா நீங்க எடுத்துட்டீங்க. நான் வந்து ஒரு தியானம் ரீதியா நான் போயிட்டு இருக்கேங்கிறவங்க வாழ்க வளமுடன் சொல்லலாம். குடும்பத்துல இருக்கவங்க அது சொல்ல வேண்டாம். இறுதியாக பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கான சக்ர ஆக்டிவேஷன் என்ன இருக்கு? இவங்க எத வந்து கம்மியா சக்ர ஆக்டிவேட் ஆயிருக்கும்? எத இவங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கணும்? இப்ப மீன ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆக்ஞாவும் சகஸ்ரராராவும் ஆக்டிவேஷன் ஆயிரும். இவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து விஷன்ஸே தெரியும். ம். இவங்கனால முன்னோர்களோட கனெக்ட்லாம் பண்ண முடியும். இவங்க வேண்டான்னு சொன்னாலுமே எனர்ஜிஸ் வந்து நிக்கும். இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டானவங்க. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மாரின்னு சொல்றாங்களே, இந்த மீன் எப்படின்னா, அதாவது யார் கூடயுமே இவங்க ஒட்டவே மாட்டாங்க. இவங்களுடைய பாத்தே யூனிக். இப்ப குடும்பம்னா, அந்த குடும்பத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த சுத்தி இருக்கிறது தெரியாது. வேலைனா வேலைய மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தெரியாது. ஸோ, இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆங்யாம் சகஸ்ரராவும் இருக்கப்போ, இவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா, இவங்கள எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ம். ம். திஷ்டிங்கிறது இவங்களுக்கு ஜாஸ்தியா படும். இவங்களுக்கு மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகியே ஆகணும். மூலாதாரம் ஆக்டிவேட் எப்படி ஆகும் அப்படின்னா, இவங்க நெறைய அந்த ஸ்டார் கேசிங் பார்க்கணும். அதாவது ம். அமைதியா ஒரு இருள்ல உட்கார்ந்து நட்சத்திரங்கள பார்க்கணும் இவங்க. நட்சத்திரங்கள பார்க்குறப்ப தான் இந்த பூமிக்கும், இந்த ஆகாயத்துக்கும் உண்டான கனெக்டிவிட்டி ஆக்ஞாவும் சகஸ்ரராராவும் சேர்ந்து மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகுறது. பூமியிலிருந்து இப்படி மேல் நோக்கி பார்க்குறப்ப அந்த ஸ்டார்ஸ பார்க்குறப்ப ஒரு சமநிலைக்கு இவங்க வருவாங்க. ஏன் நான் இத உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மீனத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணம் அதிகம். ஏன்னா டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய யார் கூடயாவது டிபெண்டன்ட்டாவே இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த டிபெண்டன்ஸ் யாரோ ஒருத்தங்க கூட போறப்போ, அவங்க அவைலபிளா இல்லங்கிறப்போ டோட்டல் டிப்ரஷனுக்கு போய் தன்னோட வேல்யூ தெரியாம இருக்கிறது. ரொம்ப தெய்வம் தெய்வம்ன்ட்டு போறது. கடவுள் எனக்கு இத சொன்னாங்க, அத சொன்னாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி எனக்கு என்னமோ சொல்லுச்சுன்ட்டு ஏதோ ஒண்ணு தாந்தோன்றி தனமா வந்து வெறும் ஆக்ஞா சகஸ்ரராரம் மட்டும் இருந்தா அது நடந்துரும். அதனால மூலாதாரத்தோட இவங்க கிரவுண்டிங்கா இருக்கணும் அப்படின்னா, நட்சத்திரங்கள் இவங்களுக்கு வழிகாட்டும். ஓகே. அருமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான சக்ரா எது இயற்கையிலேயே அவங்களுக்கு ஆக்டிவேட்டடா இருக்கும்? எது கம்மியா ஆக்டிவேட்ல இருக்கும்? எத அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்? எத அதிகமா ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்ம டீட்டெயில்ஸ் நோட்டா குடுத்துட்டுருக்கோம். இப்ப நீங்க ஜோதிட ரீதியா நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. சக்ராஸ் பத்தி சொல்றீங்க. அதே மாரி இன்னும் நெறைய அஸ்ட்ராலஜிக்கலி ஒவ்வொரு கிரக இணைவுகள் பத்தி நெறைய பேர் உங்ககிட்ட கிளாஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க. நீங்க உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் நேயர்களுக்காக சொல்லுங்க. செப்டம்பர் 6ல ஸ்டார்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் கிளாஸஸா வந்து 12 கிளாஸஸா போடலாம். ஒரு 3 மாசம் கிளாஸஸ் போற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். மத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்க்ரீன்ல வர நம்பர் பார்த்துட்டு அவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துரும். ஓகே. ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்லைன் ஜூம் மூலமா ஜீவிதா மேமுடைய அஸ்ட்ராலஜி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும். இவங்க கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி கிளாஸஸும் டைரக்டா படிக்க முடியும். அருமையான ஒரு பதிவு மேம். தொடர்ந்து நேயர்களுக்கு நிறைய ஜோதிட ரீதியா பதிவு கொடுக்கலாம். நன்றி. நன்றி.